கொடுக்குற இடத்துல நீ என்ன கொடுத்தாலும் உற்சாகம். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, மோசே தேவனை கர்த்தரே சொல்றாரு, என்ன சொல்லி கொடுக்குறாரு, எனக்கு காணிக்க கொண்டுட்டு வரோன்னு. அது யாரு உற்சாகமா கொடுக்குறோம் மாத்த நீ கேட்டுவாங்க, உற்சாகம் இல்லாத வாங்கவே வேண்டான்ட்டார். அதனாலதான் நானே பல தடவை சொல்லிக்கிறேன், உங்களுடைய மனசு இது இல்லைன்னா நீங்க ஒரு ரூபா ஓட்டாலும் பொத்த பயிர் போடுறீங்கன்னு அர்த்தம். அது வீணா பயிர் சொல்லிக்கிறேன். அப்படி நீங்க மனசுக்குள்ள பாரம் வந்து காணிக்க போனா நான் பல தடவை சொல்லிக்கிறேன். எல்லாரும் அந்த பாசிட்டிவ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு காணிக்க வந்தா போய் நினைப்பாங்க. நான் காணிக்க வரது நினைக்கிறேன், கர்த்தர் எனக்கு போதுமானவர் இருக்கிறார். நான் நினைக்கிறதுனா நீங்க ஆசீர்வதிக்கப்படும், அதான் நம்ம நீங்க ஆசீர்வதிக்கப்படும், அதுதான் எனக்கு காணிக்க வேணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படாத காணிக்க எனக்கு வேண்டாம். நீங்க ஆசீர்வதிக்கப்படாதான் நான் நல்லா இருப்பேன். அப்ப நீங்க நல்லா இருப்போம்னா ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை படிச்சிட்டீங்க? இப்ப 2 படிச்சாச்சு பாத்தீங்களா? அப்ப உற்சாகம், தேவ சமூகத்தில் என்ன செய்றீங்களோ அதை நீங்க நேர்த்தியாகவும் உற்சாகமாகவும் பெருமைக்காக செஞ்சிடாதீங்க. அது வீணா போய் நான் கொடுக்குறேங்கிறதுனா ஆயக்காலும் அங்க என்ன பண்ணாப்ல இன்னொருத்தன் ஆயக்காலுமே இன்னும் 2 பேர் சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க? அதுல யார் ஆசிரியப்பட்டாங்க? அந்த மாதிரி நீங்க பயப்படாங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, ஆகாய் 1 எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாய் 1 1090 மக்கள். ஆகாய் 1:5 குயிக்க சீக்கிரம் எடுக்க மக்கள் எடுத்து படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுங்க 12:30 முடிக்க முடியும். சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாக விதைத்தும் கொஞ்சமா அறுக்கிறீர்கள். நீங்கள் புஷ்டும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிரே. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் உண்மை இல்லைன்னா நல்ல வஸ்திரம் கூட கிடைக்காதாம குளிர் பாருங்க. நீங்க உங்களுடைய வழிகளை சிந்திக்க சொல்றாரு. நீங்க நடக்கிற வழி என்ன, எப்படி நடக்கிறீங்க, என்ன பண்றீங்க, எந்த நேரம் எப்படி பண்றீங்கன்னு சொல்லி சிந்திக்க சொல்றாரு. வழிகளை சிந்திச்சு அப்ப காணிக்க போகணும். காணிக்க ரொம்ப சிந்திக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சகோதரனுக்கும் உனக்கும் மனசுக்குள்ள வருத்தம் வந்தா உன் காணிக்கை நீ வச்சுட்டு போய் சகோதரன் முதல்ல என்ன ஒப்புரு வாய்ப்பு வந்து காணிக்க போறோம்னா. ஏன் அப்படி சொன்னாரு? ஒப்புருவா போகணும். பாஸ்ட் காணிக்கை பத்தி பாருங்க, அதுக்காக நீ போட்டாத்தே இவருக்கு ஆகு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்போட போட்டீங்கன்னா அந்த காணிக்கை இங்கேயும் அங்கே இருக்கக்கூடாது. நீங்க அங்க சம்பாதிக்கிறதுலையும் அங்கேயும் வண்ணாயிருக்கு, பிரச்சனை ஆயிட்டு. அல்லேலூயா. காணிக்கை ரொம்ப ஜெயிக்கதே இருக்கும். காணிக்கைங்க என்ன விளையாட்டுலாம் செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவரை பார்த்து கர்த்தரே சொல்றாரு, காணிக்கை கொண்டாட சொல்லி அதை நம்ம உற்சாகமா கொடுக்கறோம், பிரியமா கொடுக்கறோம். விட்டு வாங்க, இல்லையா வாங்காத. ஏன் அப்படி சொல்றாரு? எல்லார்ட்டையும் வாங்கிக்க வேண்டியதானே, வாங்காதீங்க. காணிக்கை நிறைய பார்க்கணும். தேவ சமயத்தில் உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்படணும். காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டா நீங்க அங்கீகரிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க முதல்ல காணிக்கை அங்கீகரிக்கப்படும், நீங்க அங்கீகரிக்காத இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேறு கிறிஸ்துக்குள்ள போயிட்டு வரோம், வாரம் போறோம், நல்லா ஜெயிச்சுட்டு வரோம், போயிட்டு வரோம், பைபிள் படிக்கிறோம், நம்ம நல்லா கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறோம், நல்லா என்ன பண்றோம், 4 பேருக்கு நம்ம என்ன போற ஆலோசனை சொல்றேன். அதெல்லாம் இங்க பருப்பு வேகாத தேவ நடத்துல அங்கீகரிக்கக்கூடியதான் மாறணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க தான் முக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எத்தனாவது வரைக்கும் படிச்சிட்டீங்க? அதுல 6வது படிச்சிட்டீங்க. 7வது படிங்க. சரி, அது முடிச்ச முடியுங்க. 6ல் பாதி இருக்கு. படி. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறான், அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இது சேனைகள் கர்த்தர் சொல்றார். வழிகளை சிந்திக்கணும். சம்பாதிக்கிற ஓடி சம்பாதிக்கிறீங்க, அங்க ஓடுறீங்க, இங்க ஓடுறீங்க. ஏன் பத்த மாட்டேங்குது? எப்படி நடந்துக்கிறீங்க? கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை, கர்த்தர் கொடுக்கிற உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஏன் வீணாக செலவழிக்குது? கையின் பிரயாசத்தை நீங்க ஏன் சாப்பிடாது இருக்கிறீங்க? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடவே உனக்கு என்னனுங்க பாக்கியம் நன்மை உண்டாகும் சொல்லி போட்டிருக்குதே. அப்ப அந்த வார்த்தை பொய்யா? தேவன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை நிறைவேறதுக்காக தான் சொல்றாரு.
அதுக்காகத்தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னாகும் 23:19 சொன்னாரு, நான் பொய் சொல்ல ஒரு மனிதனும் இல்லை, மனமான மனமுத்திரம் இல்லை, சொல்லி செய்யாது இருப்பனா வசனத்தை நிறைவேற்றான்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு சுத்தி காட்டி சொல்லி கொடுக்கிறாரு இல்லையா? நான் பொய் சொல்றதுக்கு ஒரு மனிதனே கிடையாது. ஒரு வசனத்தை கூட ஒரு உறுப்புகள் ஆகுதும் கூட அது கெட்டுப்பா இருக்கு. நான் இதையே நான் வரல, இதை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி மத்தேயில 5, 7, 8 கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை கூட வீணாகாது சொல்லி தேவ வார்த்தை சொல்லுது. ஆமே அல்லேலூயா. தூக்கம் வருதோ அலே சொல்லுங்க அல்லேலூயா. தூக்கம் வரையும் அலே சொல்றீங்க, தூக்கம் வருது அர்த்தம். ஆமே அல்லேலூயா. எவ்வளவு கவனமா கேட்கறீங்கன்னு சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ரெண்டாவது எழுப்படிங்க 7 படிச்சாச்சு. சரி, கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவது மலிக்கியாவில் 2 6 படிக்கலாமே. மலிக்கியா 2 சத்திய வேதம் அவள் வாயில் இருந்தது, அவர் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவர் என்னோட சமாதானமும் யதார்த்தமாக சஞ்சரித்து. பாத்தீங்களா, என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், யதார்த்தமா அவங்களோட பேசணும். மனசோடு வெளியே வந்து மனசுல பேசுறதெல்லாம் நல்லது, நான் உள்ளத்துல போறா வேணும் பச்சோந்தி போல விஷ அப்படிங்கிறாங்களா, அப்படி விஷமா இருக்கக்கூடாது. கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. சமாதானம் உண்மையாலும் பேசுறது, வார்த்தையில் உண்மை இருக்கணும். நீங்க பேசுறது ஒண்ணு மனசுக்குள்ள ஒண்ணு இருந்துன்னா அது என்னாங்க, அதுக்கு சம்மதமே இல்லாத வாய்ப்பு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் உங்களை. அல்லேலூயா. அதுல எத்தனை படிச்சிட்டீங்க? 6 படிச்சிட்டீங்க. 7 படிக்கிறதுல அநேகர் அக்கிரமத்திலிருந்து திருப்பினால் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை வாயிலிருந்து தேடுவார்களே. பார்த்தீங்களா, ஆசாரியனுடைய வாயிலிருந்து என் வாயில் வர்றதை நீங்க தேடுவீங்க. அப்படி தேடி வந்தா தான் உங்களுக்கு பழிக்கும். தேடி வராதுன்னு உங்களுக்கு பழிக்காது. பாஸ்டர் வாயிலிருந்து என்ன இன்னைக்கு வார்த்தை வருதோ அந்த வார்த்தை எனக்குரியதா இருக்கணும், அது ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், என்னுடைய கையடி பரியத்தை சாப்பிட்ற ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன பண்ணணும்? எப்படிப்பட்ட மனசன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லி எழுதியிருக்க பிரகாரம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும். அந்த வார்த்தை எனக்குரியதுன்னு நீங்க எங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு பக்தியோட பயத்தோட வந்து இங்க பார்க்கும்போது ஊழிகரை பார்க்கும்போது இயேசுநாதரை பார்க்கணும்னு நினைச்சிட்டு வந்து பாருங்க, அது உங்களுக்கு அப்படியே கட்டலாம். ஆமே அல்லேலூயா. ஊழிகனை பார்க்கும் போது இயேசுநாதரைத்தான் பார்க்கணுங்கிற எண்ணத்தோட வந்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படி ஆகும். மனசு பேசுற வார்த்தையை நம்பிட்டு வந்தீங்கன்னா அது மனசோட வார்த்தையை தரும். அந்த வார்த்தை தேவனாய் கர்த்தர் பேசுற நம்பிக்கை வந்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு இயேசுநாதர் வார்த்தையை மாறி. அல்லேலூயா. மனுஷரை கொண்டுதான் கர்த்தர் பேசுவார், ஊழிகரை கொண்டுதான் பேசுவார். பேசும்போது நீங்க தான் இதை புரிஞ்சு அது பிரகாரம் நடக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, எசேக்கியேல் 48:14 1127 பக்கம். எசேக்கியேல் 14 1:4 அதை ஒன்றை விற்கவும் முதல் விளைவை மாற்றவும் மற்றவருக்கு கொடுக்கும் தகாது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீங்க கொண்டாடுறது என்ன பண்ணணும்? பக்குவக்காரங்க கொண்டுட்டு கொட்டு போட்டோன்னா இயேசுநாதர் பண்ணாது நீங்க பலிபீடத்தில் வச்சீங்கன்னா அது தக்கா அது என்ன படிக்காது, அது அங்கீகரிக்கப்படாது. வேறு சொல்லுது. எதை முதல் பண்ணணும்? காசுலேருந்து தானியத்திலிருந்து வீட்டில் ஒரு கனி காய்க்கிலிருந்து எல்லாமே என்ன செய்யணும்? யார் கொடுக்கணும்? முதல்ல தெய்வத்துக்கு கொடுக்கணும். அது வேற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது தக்காது, பழிக்காது, ஆசிரமம் நிற்காது அப்படிங்கிறது. அதனால தான் நான் முதல்ல உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன். நான் வேலைக்கு போகும்போது என்ன செய்யணும்னா முதல்ல சம்பளம் வாங்கினோடனே எவ்வளோ வாங்கினா அவ்வளோ எடுத்து முதல்ல என்ன பண்ண தண்ணியை ஒரு மண் பறிச்சு வச்சுக்குவேன்.
அந்த மணி பர்ஸில் ஒரு 3 குறை இருக்கு. ஒரு குறையில் எடுத்து முதல்ல என்ன காசு வச்சுட்டு அப்புறம் தான் எங்கள் பையனுக்கு என்ன பண்ணுவேன், பசங்களுக்கு மிட்டாய் வாங்குறோம், இல்லைன்னா ஒரு கேக்கு வாங்குறதோ, இல்லைன்னா முறுக்கு வாங்குறதோ வாங்குவேன். எல்லாம் வாங்கிட்டு முதல்ல செய்யறது இல்லை. அது தக்காதுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் வாங்கி எல்லாம் செலவு பண்ணிட்டு 2வது வீட்டில் வந்து மனைவி பிள்ளைங்க 2 பேர் கணக்கு போட்டு இன்னைக்கு இவ்வளோ செலவாகி போச்சு, அதனால இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு எடுத்துலான்னு சொன்னீங்கன்னா அந்த காசு அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு என்னங்க உடுகுலாக தான் இருக்கு. உடுகுலாக இருக்கு, குடுங்கிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. அப்புறம் கடன் ஏன் வாங்குறேன், கடன் வாங்கிட்டே தான் இருப்பீங்க. கடன் ஏன் வாங்குறீங்கன்னா கடன் வாங்குற காரணமே நீங்கள் தானே, வழியே கத்தர் கிடையாது. அல்ல இல்லையா? நான் இது வரைக்கும் சொல்கிறேன், நான் கையாந்தி கடன் வாங்காத அன்னைக்கு கத்தர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வர சாட்சி. இன்னைக்கு ஊழிகாரன் ஆகாத முடியும் அன்னைக்கு அப்படித்தான் செஞ்சார் உங்களோட விசுவாசி இருக்கும்போது. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு முட்டாய் வாங்கணும்னா என்ன செய்வேன், சம்பளம் வாங்கணும்னே பக்தருக்கு என்ன எனக்கு சம்பளத்தை பிடிச்சி வச்சு கொடுத்தாலே அப்போ அடுத்த அந்த சம்பளம் வரும், அதுக்கு சேர்ந்து எடுத்து வச்சிருக்கு. அப்படித்தான் பண்ணுவேன் நான். சரிங்களா? தேவனுடைய காரியத்தில் முதல்ல என்ன பண்ணும், முதலிடத்தில் நாம் நிற்கும். முதலிடத்தில் நிற்கும் போது உங்களை முதலிடத்தில் கற்று வைப்பார். அது மாறாது. 2 வசனத்தோடு இன்னொரு காரியமே படிங்க. அது ஒன்றையும் விற்கவும் மாற்றவும் முதல் தேசத்தில் யாரும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு கொடுத்து போட்டு அப்புறம் கூட கொடுக்கலாம் பாஸ்ட் நினைச்சீங்களா, தக்காது. மாதிரி காய் கொண்டு வந்தாலே அங்கே இங்கே ஓடு, அதெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல தேவாலயம் வச்சு பழகுன்னு அது முதல்ல சொன்னோடனே அது மாதிரி கூட வச்சிடும். பரவாயில்ல, அது நல்லா பாராட்டக்கூடிய விஷயம். அதனால டெக்கினி படிக்கிறது இல்லைனாலும் 9 நாள் உட்காந்து அந்த காரியத்தினால வெல்ல அல்ல இல்லையா? பயங்கரமான வில்லன். அது வில்லன்னா வில்லையா கில்லி ஊக்க தெளிவுன்னு சொன்ன அற்புதமே தோற்று தெரிஞ்சு வச்சு அல்ல இல்லையா? இப்படி யாரும் அந்த மாதிரி செய்யணும். எந்த பொருளையும் சம்பளம் வாங்கி சனிக்கிழமை சம்பளம் வாங்கி இங்கே வந்து நானே எல்லாத்தையும் கூட சாய் வாங்கிட்டு வந்து சாய் வாங்கி திறந்து அன்னைக்கு சம்பளத்தை போட்டு நானே என்னடா நினைச்சேன். அதே மாதிரி சம்பளம் வந்தானே எடுத்தோடனே கொண்டாந்து போட்டு 2வது அது கணக்கு எண்ணிட்டு அப்புறம் என்னென்னு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. நான் என்னோட அது கூறு வச்சுருக்கு பார்த்தா கத்திரிக்கு போட்டாச்சுக்கு இந்த அந்த காரியத்தை செய்யணும்னு கூறு வச்சுருக்கு. அப்புறம் நான் நினச்சேன், எதுக்கம்மா கூறு வைக்கிறேன், கத்தருடைய பங்கு போட்டாச்சுங்க மீதியெல்லாம் கூறு வச்சு என்னென்னு பண்ணோன்னு சிந்திச்சுருக்குறீங்க. நான் சிரிப்பு. அப்புறம் நான் இருந்தால் வந்தோடனே கையில் கொடுத்து ஜாப மாட்டேன், இல்லாட்டி முதல்ல அதையும் போட்டு அது கூறு வச்சுக்கணும். அப்புறம் நான் மட்டும் புலம்பிட்டு இருக்குது எல்லாம் இது எதுக்கு வச்சா சொல்லலாம். என்னம்மா அதுதான் ஒரே வாரம் இந்த மாதம் இது தான் செய்கிறேன் உடம்பு அப்படின்னா அப்புறம் போயிடுவாங்க. அதே இல்லையா? பாருங்க, அது படிப்பேல் இருந்தாலே கத்தருடைய இதில் அது இருந்ததுனால தான். அதுக்கு பாருங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. வேலைக்கே போகாத சம்பளம் என்னன்னுங்க பிஞ்சு வாங்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு கூட போகிறது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா நீ உண்மையாக இருப்பேன், அதனால அவனுக்கு கொடுத்துட்டாரு. உண்மையை தான் கற்று பார்க்குறாரு. அல்ல இல்லையா? உண்மை முக்கியம். தேவன் இடத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கி செய்வாரு. உண்மையை நீ பயணிச்சு வாங்குறியா, நீ கந்து கட்டு எடுக்கிறியா, இதெல்லாம் மாறோம்னா நீ உண்மையா அது மாதிரி என்னென்னமோ குழு சொல்லி அந்த குழுவே வேண்டாம், அது கடந்தானே மாறு. அது எத்தனையோ பேஜ் இருக்குது, எத்தனையோ அக்கௌண்ட் இருக்குது, அதில் அந்த காசு நீ போட்டு சேமி. 4 பேர் போட்டுக்கிறது. அது ஞாயிற்றுக்காக போய் அது பொழப்பக்கம் எடுத்துட்டு அவங்க கூப்பிட்ற பக்கம் எல்லாம் போய் உட்கார்றது பிடிக்கிறது. ஆமாம், அதெல்லாம் என்ன, அதெல்லாம் மாறணும். நாம தான் மாற்றணும். நீ தேவ பிள்ளைகளா தான் இருக்கணும். இல்லையா? நீங்கள் யாருன்னா கத்தருடைய பிள்ளைங்க. அவங்கெல்லாம் வரமாட்டாங்கப்பா. அவங்க கஞ்சி குடித்தாலும் கூட குடித்தாலும் அன்னைக்கு பட்டினி தண்ணி குடித்தாலும் சரி சீலை இருக்கட்டிட்டு படுத்துக்குவாங்க. அவங்க வரமாட்டாங்க. அந்த சாட்சி முட்டை வருமா நினச்சிப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட வருது, பாஸ்டம்மா எங்கள் அம்மா அவங்க அது சொல்லு. அதே மாதிரி குழந்தைங்களை பசியோடு கதவை தட்டிட்டு எத்தனை நாள் தூங்கிருக்கு கேட்டுப்பாரு. சாட்சி சொன்னால் அழுது போடுங்கல்ல. கதவை தட்டிட்டேன் யார் இடத்துக்கு எதுக்கு போய் கேட்காது. இதுக்கு எங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கிறாங்க. அப்பா கிட்ட யாரையுமே கேட்காது. நான் வாய்ப்பை கொடுத்தா தான் சாப்பிடும். தெரிஞ்சாச்சு இல்லையா? கர்த்தருக்குள்ள உண்மையாக இருந்தா ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கேவலப்படுத்த விட மாட்டாங்க. சரிங்களா? உண்மை முதல் முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அடுத்தது இப்போ எசேக்கியேல் படிச்சிட்டோம். 2வது அதே மல்கியாவில் 1:7 மல்கியாவில் 1:7 பார்த்துக்கோங்க. எதனால அஸ்டேட்மெண்ட் அது ஏழை படிச்சு டக்கு நிற்கும்.
கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்கிறதினாலேயே. பார்த்தீங்களா? கர்த்தருடைய இன்னொருத்தர் சத்தப்பட்டு படிங்க. படி பர்சன் அரஸ்ட் படிங்கப்பா. 1:7 மல்கியா 1:7. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். பார்த்தீங்களா? கட்டதெல்லாம் கூடாது, தேவாலயத்தை படைச்சிடக்கூடாது. கிளியர் நோட்டு ஒரு பொருள் கூட படைக்கக்கூடாது. தெரியுமா? ஒரு காயில் கிளியர் நோட்டு தான் கடவுளோட சமயத்தில் வைக்கக்கூடாது. எந்த பொருள் எடுத்தாலுமே தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி அவர் கோழியா ஆடுங்களா அடிபட்டு கிடந்தது அது கூறு போட்டு கொடுத்தா வாங்கிடக்கூடாது. நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் யாருடைய பிள்ளைகள் முதல்ல உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அவர் நாய் கடிச்சு கோழி பிடிச்சி ஆக்கி அப்புறம் போய் முடிச்செல்லாம் போட்டு எடுக்கிறதுக்குள்ள போதுமான ஆயிடுச்சு. கேளுங்க, அவர் சொல்லுவார் இல்லையா? அப்போ நம்மளால அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதைக்கணும். சரி, அதில் இப்போ எத்தனை படித்தோம்? 1:7 படிச்சு 8 படிங்க. முழுசு படிங்கப்பா. கொள்ளாங்க என்று இல்லைங்களே. தேவாலயத்தில் எது கூடாது? கண் ஊனமானது, கால் ஊனமானது, இப்படி எந்த பொருளையும் கொண்டாந்து தேவாலயத்தை நீங்கள் வைக்கக்கூடாது. ஊழிகார் கொண்டாதாலும் ஊழிகாருக்கு எதை அவர் பார்த்தாலும் சொல்லி திங்கிறக்க கொடுத்துறாதீங்க. அந்த பாவம் எனக்கு உங்களுக்கு தான் வேதம் சொல்லுது, நான் சொல்லி கொடுக்கல. அது இன்னொரு அது எத்தனை படிச்சுட்டேன்? இன்னும் அதிபதிக்கு செலுத்து. அவன் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ. சேனையில் கத்து பாருங்க. ஒரு அதிபதிக்கே நல்லது பண்ண ஏப்பா அழுகு போனதான் கொண்டு கொடுப்பேன். நீ நல்லது இல்லையா? எது கொண்டார தானே உங்க ரூட்ல வச்சு நீ சிக்க வேண்டியதானா? அதிபதி ஒரு வேலை உலகத்தானே கேட்பான்னு சொல்லி சொல்றாப்புல. அப்போ கடவுள் எவ்வளோ பெரிய தெய்வத்தை நீ எப்படி ஆராய்க்கிற, தேவ மனசு வந்து எப்படி பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு பார்ப்போம். ஆமா, தண்ணி குடிக்கும் போது அதனால தண்ணி கொண்டாந்து சொன்னீங்கன்னு என்ன சொல்றது? இந்த சொம்பை நல்லா புதுசாக வைக்கணும், இல்லை கழுகி வைக்கணும். அதில் தான் நீங்கள் தண்ணி கொடுக்கணும். போயிட்டு நீங்கள் போது குடிச்சிட்டு மீன்கள் கொண்டாந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஊழியர் கொடுக்கக்கூடாது. அது பாவம் கொடுத்தேன் இல்லையா? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழிகாரம் வந்தால் ஊழிகாருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறனாலே அந்த சாப்பாட்டில் எப்படி சாப்பாடு சிந்திச்சு கொடுக்கணும், இல்லையா கொடுக்க விட்டுருங்க, தப்பே இல்லை இல்லையா? கொடுக்கலைன்னா நல்லது, கொடுக்கலைன்னா தப்பு கிடையாது. குடிச்ச மனசு வருத்தத்தை உண்டாக்கிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாரும் கூட ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. அதே அவருக்கு அதுக்குள்ள பலனை காமாடு சொல்லிட்டார். சரிங்களா? தண்ணி கொடுத்தா போதுங்கிறார். எதனால? அதே தெய்வம் என்ன சொல்றாருன்னா, செல்லாம் அவர் போய் கண்ணைக்கு தண்ணி கிடத்துல உட்காந்துட்டு சீசன் என்ன பண்ணிட்டு நல்லா பதார்த்தம் உருக்குள்ள போய் சாப்பிட வைக்கணும்னு சொல்றாரு. அதே தெய்வத்தை சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழியர் வந்தா நீங்க பசியோடு ஆட்டினா ஏசு மாதிரி பசியோடு ஆட்டுறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் உறுதி, புரிஞ்சுக்கோங்க நீங்க இல்லையா? ஆமா. ரெண்டாவது அதுல இப்ப எத்தனாவது படிச்சுட்டோம்? 8 படிச்சாச்சா? சரி, எல்லாம் படிக்கிற டைம் கிடையாது. 12 படிங்க. அதுலயும் 12, 1:12 மல்கியா 1:12. நீங்கள் கர்த்தருடைய பந்தி சொல்லுகிறனாலேயே நீங்க என்னுடைய நாமத்தை ஆமா தேவாலயத்தில் வச்சிருக்கிற பந்தியை பார்த்து சாப்பிடணும். அதை இது நினைச்சிட்டு சொன்னீங்கன்னா அவருடைய நாமத்தை குலைச்சலாக்கி பரிசுத்தா எதுக்கு நீங்க போறீங்கன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை நாட்டு. ரெண்டாவது அதுலயே 13 படிங்க. காணிக்கையாக செலுத்துகிறீங்க. சேனையை கற்றுட்டு சொல்றாரு. நிறைய நம்ம கணிப்படி எடுத்து பார்த்தா 2 நோட்டு, 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு நிறைய கிடைக்கும். நான் அதை கொண்டு போய் இப்போ பெட்ரோல் பேங்கில் சொல்லியே கொடுக்குறது. அவங்க பேங்கில் கட்டுறதுன்னு வாங்கிக்குவாங்க, நாமளே கட்டலாம் வாங்கிக்குவாங்க. அது எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க. அதுக்காக நான் பேங்க்கு பணப்பு கட்டு போய் கட்டுருக்கோம் இல்லையா?
ஆமா, ஏன் அப்படி செய்றீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் வார்த்தை அதுக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். இந்த பக்கம் எடுத்து படிங்க. பக்கத்தில் அதில் எத்தனை 12 படிச்சிட்டீங்களா? 13 படிச்சிட்டீங்களா? 14 படிங்க ஒருத்தர். தன் மந்தையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு எடுத்துக்கொண்டு வழியிடுகிற என்ன பண்ணவன சபிக்கப்பட்டவனாம. அப்படி கொண்டாந்து படிச்சா சாய்க்கதையா பார்த்துக்கணும். தேவ சமயத்தில் என்ன போடணும், என்ன செய்யணும் எல்லாமே பார்க்கணும். ஒரு என்ன செஞ்சாலும் தேவனுடைய பண்டைய சாலையில் கத்தர் போட்டுருந்துட்டே இருப்பார். ஊழிகார் எங்கே வந்தாரோ, நான் எங்கே இருக்குன்னு எங்கள் ஊழிகார் அங்கே பார்ப்பேன். ஊழிகார் கூடையே இருப்பார் ஆண்டு. அதனால ஊழிகார் வந்தால் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அதனால தான் மாதமான வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு நான் வந்து கால் வைத்து வரணுங்க, வந்து ஜவ் பண்ணிட்டு வரணுங்க. ஒரு நிமிஷம் எனக்கு இடம் கொடுங்க, நான் வந்து ஒரு பாட்டு பாடி இல்லைன்னா வந்து ஒரு சொல்லி ஜவ் பண்ணி போட்டு நான் வரணும். ஏன் உங்களுக்கு கேட்க தெரியுங்களா? நீங்கள் ஒரு கிலோ தண்ணி மட்டும் எனக்கு கொடுங்கன்னு ஏன் கேட்க தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே கால் வைக்கணுங்க. ஊழிகார் வந்து கால் வச்சு வர நல்லது. உங்களை கூப்பிடுறதுக்கு நான் கூப்பிட்டு கேட்டு வரலாம். அது நான் நினைக்கிறது. உங்களை பார்த்து கூப்பிட விட்டுருவேன். நீங்கள் கூப்பிட்டா பாருங்க, இல்லை நான் பாட்டில் என்ன பண்ணேன் ஜவ் பண்ணிட்டு நம்ம உட்காந்துப்பேன். ஏன்னா எப்படியோ ஒரு வழியாக கற்று போச்சுட்டே தீர்வார், பட்டினி போடவே மாட்டேன். நீங்கள் கூப்பிட்டதால அங்கே வந்தேனே எனக்கு என்ன பண்ணுவாரு? கூடையே வடித்தாங்க. அதில் ஒரு கிளாஸ் தண்ணி தான் நான் கேட்குறேன். நான் வந்தோடனே ஒரு 2000 முடிவுனே கேட்குறேன். இல்லைங்களா? தண்ணி தானே கேட்டு வர்றேன். எதுக்காக வர? உங்கள் நன்மைக்காக தான் நான் வர்றேன். பாரு, அதை நீங்கள் சிந்திக்கணும். நம்ம ஊழியக்காரர் நம்மகிட்ட வரணும் அப்படி நீங்கள் தான் நினைக்கணும். உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் கனப்படுத்துறீங்கன்னா உங்கள் இயேசுநாரை நீங்கள் கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் அப்பாவை நினைச்சிங்கன்னா இயேசுநாரை அப்பாவை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அர்த்தமே அண்ணன் அப்படித்தான் சொல்றாரு இல்லையா? மோசையை அப்பமா நினைக்கிறதுனால என்ன ஆனான்னு பாருங்க. மோசையை நல்லா அவரை கடவுளோடு ஒன்றை வச்சு பார்த்தவங்க எப்படி இருந்தாலும் சொல்லி பாருங்க. வேத்த நிறைய அலாசி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். ஆபிரகாரத்துடைய வார்த்தை கேட்டவங்க எப்படி இருந்த, அது கேட்டவங்க எப்படி இருந்தாலும் சொல்லி பார்க்கணும். வேத்த நல்லா ஆழமா போக போடத்தான் தெரியும். ஆவிக்குள்ள மண்டலத்தில் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அடுத்தது அதே மல்கியாவில் 3ல் எடுங்க. 3 மல்கியா 3 எடுத்துக்கோங்க. 1106 பக்கம் மல்கியா 3:4 படிங்க. அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்ததை போல ஊதாவின் காணிக்கைகளையும் எருசலேம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. முந்தின நாட்கள் இருந்து இருந்தது போல இருந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ கர்த்தருக்கு பிரியமா அந்த காணிக்கை அங்கே இருப்பார். நீங்க தூத்திரப்படி காணிக்க கொடுக்கிற காணிக்க சரியா செய்றீங்களோ அதெல்லாமே என்ன பண்ணும் கர்த்தரை அங்கீகரிப்பார். முதல்ல அதிகமாக என்ன சொல்லணும்? தோத்திரபலி காணிக்கை தான் முதல்ல அங்கீகரிப்பார். தோத்திரபலி காணிக்கை நீங்கள் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதிகமாக கர்த்தரோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக சொல்றோம்? தோத்திரபலி காணிக்கை அதிகமாக அங்கீகரிப்பார். ஆமே அல்லேலூயா. தூக்கம் வருதா? தலையில் நேரம் நம்புறீங்களா? பஞ்சு அதை பாருங்க. அப்படி அடுத்த வாரத்தோட உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒட்டியானம் வாங்கிட்டு போட்டுப்பாரு. ஒட்டியானம் என்ன? குதிரைக்கு போட்டுக்கிற ஒட்டியானம். அது போட்டுட்டோம்னா இப்படி தான் பார்ப்பேன். இப்படி சாயாது, இப்படி சாயாது, இப்படி சாயாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு வாங்கிட்டு வந்து கொடுத்தலான்னு ஆசையாக இருக்கும். தலைகள் எல்லாம் கோழி சாய்ந்த மாதிரி சாய்க்கு போகக்கூடாது. நான் கொஞ்ச நேரத்தை உட்காருங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு பார்க்கல. கற்றுக்க ஆசை தைப்பாரா? ஆமே அல்லேலூயா. இப்போ எத்தனை படிச்சிட்டீங்க? இதில் 4 படிச்சாச்சு. 8 படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள். பாரு, எதாவது காணிக்க தசனமாக காணிக்கல வஞ்சிக்கிறீங்க. கர்த்தரே கேட்கிறாரு, உங்களை வஞ்சிக்கிறீங்களே. ஏன் நீங்க கையேந்துட்டே இருக்கிறீங்க? கையேந்துற காரணம் என்ன? நீங்க வஞ்சிக்கிறனால கையேந்துறீங்க. ஒரு 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 1000 ஒரு 500 ரூபாய் நாங்கள் அது கட்ட முடியாது. மூஞ்சி காட்டுற காரணம் என்ன? நீங்க வஞ்சிக்கிறனால மூஞ்சி போய் கட்ட முடியாது போகுது. தொம்மே வஞ்சிக்கிறது மாறுங்க. முதல் தேவனை வஞ்சிக்கிறது மாறணும். அப்படித்தான் சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் தைசம் பேசுனீங்கன்னா கர்த்தர் அடி பார்க்குறாரு. அப்படி இன்னும் கடவுள் ஆகணும் ஆசையாக இருக்குது. அப்படியே பேசிட்டு வரான்ட்டுருவார். அப்படியே போய் வரான்ட்டுவார். வந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டார். உங்களை போல பூமியில எண்ண முடியாத ஜனங்கள். அவருக்கு கணக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. தெரியுமா? அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நாம் நினைக்கிற நாம தான் கிங்க் அப்படின்னு. அந்த கிங்கெல்லாம் செல்லாத காசை கர்த்தர் வச்சிருந்தார். செல்லோம்னா தேவநாமத்தை பார்த்து நடக்கணும். அதான் உண்மை. நான் இங்கே பேசுறேன்னா நான் கிங்கர் தான் குப்பையில் ஓட்டு வரேனே.
ஆண்டவர் சமத்தில் இருக்க போற இருந்தா இங்க நிறுத்துவார். இல்லையா உன்னையும் பாரு, நீ ஊழியத்துக்கு வேற ஆள் இருக்கு தள்ளி நன்றாட்டு வரானே இல்லையா. நானே பெரிய கொக்கு இல்லை. தேவனுக்கு எல்லாரும் பார்ப்பாரு. யாரை வேணும் பார்த்து என்ன செய்யறாரு முதல்ல பார்த்து கொண்டு இருப்பார். ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எத்தனை படிச்சிட்டீங்க? அதுல 8 பேர் 9 படிங்க. நீங்கள் யாருன்னு சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்கள். என்ன பண்றீங்க? எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். பார்த்தீங்களா? வஞ்சித்தினாலதான் சபிக்கப்பட்ட இருப்பாங்க. அதனாலதான் கையெழுந்திட்டு இருக்கு. அது மாறணும். அதுதான் அந்த காசை மாத்தணும். ஒரு ஆள் வந்தோடனே எத்தனை கடன் இருக்குது, நகை நட்டு அங்கே இங்கே கிடக்கு சொன்னேன். இது மாத்திரக்காக செபிக்கிற நீங்க உண்மையாருன்னு சொன்னேன். அவங்க உண்மையானாங்க. இன்னைக்கு சாட்சி வந்துட்டு இல்லையா? அந்த சாட்சி வரணும்னா நீங்க உண்மையாருங்க. உங்களை கர்த்தர் கண்டிஷனா மாத்துவார். மாத்தாத தெய்வம் இல்லை, மாத்திய தீர்வார். எனக்கு என்னுடைய தாய்மாவன் என் அப்பா எங்க அம்மாவோட வந்து தாய்மாவன் என்ன பேசுறது எங்க வீட்டம்மாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நாங்க கேட்டோம். நான் ஆண்டவர் உண்மையா இருக்கிற இந்த இடத்த நான் வாங்குவேன். என் ஆண்டவர் காரியம் கரெக்டா இருப்பேன். நான் இந்த இடத்த வாங்குவேன். நீங்க 45,000 எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் அதுக்கு 1,00,000 வந்தால் நான் வாங்குவேன்னு சொன்னேன். வாங்கியது என்ன இல்லையா? தெய்வத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அதே மாதிரி உண்மையா இருந்தேன். அதை கடைசியில் அவர் கேட்கும் போது கூட வெறும் 50,000 தான் நீ கொடு அப்புறம் பார்க்கலான்னாரு. நான் 50,000 அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, எழுதி கொடுக்குன்னா கொடுப்பேன்னு சொன்னேன். சரிங்களா? அப்படியெல்லாம் நான் கொடுக்க முடியாதுங்க. நான் எங்க வரைக்கும் வாங்கி தரேன், ஏதோ பண்றேன் அப்படின்னு. அப்ப என்கிட்ட காசு இல்லை. ஆண்டவர் பாருங்க, அப்ப காசு இல்லாத மாதிரி கிடைக்கல. காசு கைக்கு வந்தோடனே முழுசா பிடிச்சி வாங்குறதுக்கு போன ஒரே வீட்டில் பணத்தை கட்டி ஒரே வீட்டில் திருப்பிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். இல்லையா? லட்சக்கணக்கில் கோடி கணக்கினால என் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற எந்த கொம்பனால தட்டி பொறிக்க முடியாது. இது உண்மை இல்லையா? அந்த இடங்கள் உங்களுக்கு வந்துட்டீங்கன்னா, உண்மையா இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிஷன் உங்களுக்கு அதை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டி. இப்ப எத்தனையே 10 படிக்கிறதுல என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசபாகத்தை எல்லாம் பண்டகசாலையில கொண்டுட்டு வாங்கள். அப்பொழுது நான் வானத்தை தொடர்ந்து பல கனிகளை இடம் கொள்ளாமல் வேற ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்படுமான்னு சோதித்து பாருங்க. பாத்தீங்க? அதனால என்னைய சோதித்து பார்க்க சொல்றாரு. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். தேவ சமயத்துல சோதிக்க அந்த வசனத்துல எனக்கு எங்க வேதனா ஐயா எங்க குருநாள் சொன்னாரு. அந்த வசனம் என்னைக்கு சொன்னாலும் அன்னிலிருந்து நான் பிடிச்சு வந்தேன். அப்படியே தலகளை வாழ்க்கை மாத்தினார் தெய்வம். மாத்தோம்னா நாம சாட்சி எல்லாம் மாறணும்னா அந்த வசனத்தை கேட்டு நீங்க இது இயேசுதான் சொன்னா என்னைக்கு ஏத்துக்கிறீங்களா அன்னைக்கே உங்களுக்கு வாழ்க்கை மாறும். இல்லையா? மாறத்துக்கு நீங்க தான் காரணமானியா? இயேசுனார் இல்லை, அவர் மாறித்தான் நம்மளை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன செஞ்சாலும் அவர் மாற்றி உங்களை வாழ வச்சுட்டு இருக்காரு. எல்லா காரியத்தையும் கத்து வச்சுட்டு இருக்காரு. எல்லா காரியத்தையும் கத்து உங்களுக்கு இந்த நிறைவான வாழ்க்கையில உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. இல்லையா? அப்ப நிறைவானதை செய்யற தேவனிடத்துல நிறைவான ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு பல கனிகளை கனி கொடுக்கிற மரங்களை மாறணும்னா தேவனிடத்துல உண்மையா மாறணும். மாறும்போது தேவனதை பார்ப்பாரு. இல்லையா? ஆமா, கர்த்தர் உங்களுக்கு உண்மையா இருக்கணும். அதனாலதான் போன தடவை சொன்னேன், நீங்க 200 ரூபா தேவனுக்கு காணி கொடுங்க. ஆமா, எப்போ அது அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காதீங்க. 10 ரூபாயிலே சொல்லிட்டு இருக்காதீங்க. பழைய ஏற்பாடு தான் 10 ரூபா, புதிய ஏற்பாடுல எல்லாமே அவர் தான் இருக்குது. கர்த்தர் கொடுத்ததுமா மீதி வந்து உட்கட்டு போய் பாருங்க, அந்த மீதி உங்களுக்கு பெருகிற ஆட்டமா இல்லையா? ஆமா, 2 மீன் 5 அப்பத்துக்காக என்ன பண்ண கர்த்தர் கொண்டு கொடுத்தா எல்லாம் தின்னு முடிஞ்சு 12 வைக்கிற மீதி அழிப்பா வச்சார் இல்லையா? பூரா கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சரிங்களா? பூரா கொடுத்தா மீதி என்ன பண்ணார்? அப்படியே அழிப்பா வச்சார் ஆண்டவர். சீசர் அள்ளி வைக்க சொன்னார். பசி எல்லாத்தையும் தீர்த்து அள்ள வச்சார் இல்லைங்களா? அதே மாதிரி சீசருக்கு மட்டும் இல்ல, நீங்களே யாரு சீசருக்கு தான். உங்களை அதே மாதிரி பூரம் கொடுக்கும்போது ஆண்டவர் பார்ப்பாரு. உங்களை பார்த்துட்டு மீதியான அள்ளிட்டு போக கர்த்தர் செய்வார். அதெல்லாம் நிச்சயம். தேவ வசனம் ஒரு நாள் போய் போகாது. நாம தான் அதை கடைப்பிடிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அடுத்தது மீகா எரேமியா 33 920 பக்கம். எரேமியாவோட 33 ஆரப்படிங்க முடிக்க பாரு. இதோ அவர்களுக்கு சவிக்கையும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி
அவங்களே குணமாக்கி அவங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை என்ன பண்றாராமா? பாத்தீங்களா? இதெல்லாம் எப்ப தர்றாரு? நீங்க உண்மையாகிட்டீங்கன்னா அதை கர்த்தர் அதை செஞ்சே தீர்வாருன்னு சொல்லி ஏகவாசம் சொல்லுது. சரி, அதில் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் ஏழை படிங்க. நான் ஊதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேல் சிறையிருப்பையும் இருப்பேன். முன்னிருந்தது போல அவங்களே கட்டி வைத்து அவங்க எனக்கு விரோதமாக குற்றம் செய்த அவர்கள் எல்லா அக்கிரமங்களுக்கு அவங்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமா குற்றம் செய்து துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். பாத்தீங்களா? நீங்க இதெல்லாம் செய்யும் போது நீங்க என்னன்னு செய்யலாம் அத்தனையுமே ஒரே வார்த்தை சொன்னா மன்னிப்பேன். மன்னிக்கிறது தேவனிடத்தில் எதிர்பார்த்து இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்ப எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வார்கள். உங்களை மன்னிச்சது மட்டுமில்ல, அதை கர்த்தர் உங்களை மேன்மையான காரியங்களை செய்யறதுக்கு வழிவாசம் திறப்பாரு, ஞானம் பிறகு அறிவு பிறக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆமே, அல்லேலூயா. பேசுறது படிச்சிட்டீங்க? சரி, 9 படிக்கலாமே. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பாருங்க, எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் உள்ள என்ன பண்ண கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கு. பாத்தீங்களா? உங்களை மகிமையாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக தேவனுக்கே அதை செய்து உங்களை செய்து வைப்பாரு. எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ அந்த பகுதியில் எங்க இருக்கிறீங்களோ அங்க உங்களை கீர்த்தி புகழ்ச்சியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் சொல்லி நம்ம அப்படியே எல்லா தலையை தாழ்த்து முழங்கால் படி விட்டு ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க பெரியவரப்பா, நீங்க சொன்ன பிரகாரம் எங்களுக்கு வழி நடத்துகிற தேவனையா, நீங்க சொன்ன பிரகாரம் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனையா, சொன்ன வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போகும்போது அந்த வார்த்தை எங்களோட எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தில் நாங்கள் அதை உட்கொண்டு அது பிரகாரம் நடக்கும் போது எங்களை கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோது விலகாத தேவன், கைவிடாத தேவன், கருணையுள்ள தேவன், பக்தமுள்ள தேவன், யாவரையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவரே, நீங்க செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பி துதிக்கிறோம் ஐயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரே இந்த வசனத்தை சொன்ன வசனத்துக்காக தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு ஆண்டவரே ஆதி ஜாத்திராக்களை தொடங்கி இன்னைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எரேமியா வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நிறுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா. அது போல இருக்கிற காரியத்தை கர்த்தர் தாமே இன்னைக்கு என்னன்னு சொன்னீங்களோ அத்தனை கர்த்தர் வாக்கி பண்ணுகிறதுக்கா ஸ்தோத்திரம், நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கா ஸ்தோத்திரம், அற்புதங்களை பண்ணுகிறதுக்கா ஸ்தோத்திரம், உண்மையோட மனசு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீர் தருகிறதுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. விருத்த காரியத்தை கர்த்தர் செய்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ மகிமை இறங்கட்டு, தேவ பிரசனம் இறங்கட்டு, தேவ வல்லமை இறங்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல முன்னாடி வைத்திருக்கிற உடைய ரத்தத்தையும் உடைய சரீரத்தை கர்த்தர்தாமே நீர் ஆசீர்வதித்து இது யாரெல்லாம் நீங்க ஆயத்தமாகி வந்தாங்களோ அதை அவங்க சாப்பிடும் போது ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, சங்கீதம் 21:4 சொன்னீங்க, நீ ஆயுசை கேட்டா உனக்கு ஆண்டவரே தீர்க்காயுசை கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தீர்க்காயுசை கொடுத்து கர்த்தர் அந்த பூலோகத்தில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாத ஜபீட்ல ஆண்டவரே தேவநாம நாம மகிமைப்படும்படி அவங்களுக்கு ஆயுசை கூட்டி கொடுங்க, பலனை கொடுங்கயா. அவங்க வாழ்க்கையில காண்ட பத்தாத பறைகள் எல்லாம் மாறிட்டு ஆண்டவரே எல்லா தீங்கும் மாறிட்டு எல்லா தீங்கான காரியம் இந்த நாள் இருந்த தீங்கு அத்தனையுமே இயேசுவின் ரத்தத்தினால அது கழுகப்பட்டு ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே சிறுப்பிள்ளையில் இருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் தெய்வீக மகிமை இறங்கட்டு, தேவ பிரசனம் இறங்கும்படி ஜெபிக்கிற என் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர், என் தேவனாய் இருக்கிற தேவன் அவரை செய்து உணாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறமையா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ப்பதற்காக ஸ்தோத்திரம், நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம், உணாமத்தை மகிமைப்படுத்தி நீர் பெரியவரும் மீட்பரும் ரட்சகரும் சொல்லி நிரூபிக்கும்படி ஜெபிக்கிறையா. இன்னைக்கு யாரெல்லாம் நீர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் தாமே முன்னலை வாக்கு விண்ணல்மை ஆண்டவரே கருணையுள்ள தேவனுடைய நாமத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நிச்சயமா முடிவுண்டு உன் நன்மைக்கு வேணுமான சொன்ன வார்த்தை பிரகாரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் உன்னை ஆசீர்வதித்து பல மடங்கான காரியங்களை செய்து நீ எல்லாருக்கும் முன்பாக நீ தலை நிமிர்ந்து ஓடக்கூடிய ஒளியக்கூடிய வரங்களையும் வல்லமை கொடுத்து உன் ஓடு அந்த பகுதியிலே ஓ ஒளிமர் கண்களை போல ஓ வெளிச்சமுள்ள வீடா மாற்றி கர்த்தர் வாழ வைப்பேன்னு சொல்லி வார்த்தை வசனம் நிறைவேறும்படி என் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம், நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோட ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமே ஆமே